இந்த வாரம் தேட்டரில் தமிழ் படங்கள் எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த வாரம் 2 பெரிய ஹீரோக்கள் படங்கள் 2 படம் தான் ரிலீஸ் ஆகுது. மற்றதெல்லாம் சின்ன ஹீரோக்கள் படம் தான் ரிலீஸ் ஆகுது. குட்டி குட்டி படங்கள் தான் ரிலீஸ் ஆகுது. அது எந்தெந்த படம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். பிளாக்மெயில், ஜிவி பிரகாஷ் அண்ட் தேவி அஸ்வினி இவங்க 2 பேரும் நடித்த பிளாக்மெயில் இந்த படம் இந்த வாரம் தேட்டரில் ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவியாக வெளிவர இருக்கு. பார்ப்போம் மக்களிடையே இந்த படம் எந்த அளவுக்கு வரவேற்பு பெறுதுன்ட்டு. ஹவுஸ்மேட், தர்ஷன், காளி வெங்கட், ஆஷா மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படமும் வருகிற ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை தேட்டரில் தமிழில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஒரு காமெடி ஃபேமிலி ட்ராமா மூவியாக வெளிவர இருக்கு. பார்ப்போம் இந்த படமும் மக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு பெறுதுன்ட்டு. அனிஷ் டைரக்ஷனில் வெற்றி நடித்த முதல் பக்கம் இந்த படமும் வருகிற ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவர இருக்கு. பார்ப்போம் இந்த படமும் மக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு பெறுதுன்ட்டு. அக்யூஸ்ட், யோகி பாபு, உதயா, அஜ்மல் இவங்களாம் நடித்த அக்யூஸ்ட் இந்த படமும் வருகிற ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை தேட்டரில் தமிழில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவர இருக்கு. பார்ப்போம் இந்த படமும் மக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு பெறுதுன்ட்டு. போகி, நவீனந்தினி, சரத், எம்.எஸ். பாஸ்கர் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படமும் வருகிற ஆகஸ்ட் 1 தேட்டரில் தமிழில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஒரு எமோஷனல் ஃபீல் குட் மூவியாக வெளிவர இருக்கு. பார்ப்போம் இந்த படமும் எந்த அளவுக்கு மக்களிடையே வரவேற்பு பெறுதுன்ட்டு. அம்பிகாபதி, தனுஷ் நடித்த அம்பிகாபதி இந்த படம் 2013 ரிலீஸ் ஆச்சு. இப்போ ரீரிலீஸ் பண்ணுறதுக்கே தயாராக இருக்குது. இந்த படம் ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை ரீரிலீஸ் ஆகுது. இந்த படம் மக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு பெறுதுன்ட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். படத்தோடைய கிளைமேக்ஸ் மாற்றிட்டாங்க, புதிய கிளைமேக்ஸோட வெளிவர இருக்கு. உசுரே, டிஜே அருணாச்சலம், ஜனனி இவங்க நடித்த உசுரே இந்த படமும் ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை தேட்டரில் தமிழில் ரிலீஸாக இருக்கு. இது ஒரு லவ் ரொமான்டிக் மூவியாக வெளிவர இருக்கு. பார்ப்போம் மக்களிடையே இந்த படமும் எந்த அளவுக்கு வரவேற்பு பெறுதுன்ட்டு. மீஷா, கதிர் முறையாக மலையாளத்தில் நடிக்கும் மீஷா இந்த படம் தமிழ் டப்பில் வருகிற ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவர இருக்கு. முறையாக கதிர் அவங்க மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க. பார்ப்போம் இந்த படம் மக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு பெறுது. மிஸ்டர் ஜூ கீப்பர் இந்த படம் புகழ் நடிச்சிருக்காங்க. காமெடி நடிகராக இருந்து ஒரு ஹீரோவாக புகழ் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வருகிற ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. போனவருமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஒரு சில காரணத்தால் தள்ளி போச்சு. பார்ப்போம் இந்த படமும் மக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு பெறுதுன்ட்டு. ஆக மொத்தம் இந்த வாரம் 10 படங்கள் ரிலீஸ் ஆகுது. போன வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் தான் அதிகம். ஆனால் சின்ன பட்ஜெட் படமாக இருக்குது. பார்ப்போம் இந்த படங்களெல்லாம் எந்த படம் முன்னணியில் இந்த வாரம் வரப்போகுது, எந்த படம் பாசிட்டிவ் ரிவ்யூக்கெலாம் பெற்று நல்லா வசூல் சாதனை பெறப்போகுது அப்படிங்கிறத அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட் சந்திப்போம்.